குருவே சரணம் குருவே போற்றி கந்தகுருவே சரணம். சேவல்கொடி வேலவன் துணை. நம்முடைய சேவல்கொடி வேலவன் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள். கமெண்டில் ஏதாவது பதிவு போடுங்க, உங்கள் கமெண்ட்டை எதிர்பார்க்குறோம். பதிவு போடுங்க நண்பர்களே. வாஸ்து பற்றி பதிவு போட்டுட்ருக்கு. இப்போது வாஸ்து வீட்டில் அந்தளவுக்கு முக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா, நம்ம ஜாதகத்தில் கிரகங்கள் ராசி கட்டக ஆழ்ந்து நம்மளுக்கு அதுக்கு இந்த மாதிரி பலனை தருதுன்னு சொல்கிறோம். பஞ்சபூத தத்துவத்தை உள்ளடக்கியது நம்ம உடல். அதே மாதிரி தான் நம்ம போய் வீட்டில் இருக்கிறோம், அந்த இடமும் பஞ்சபூதத்தோடு தான் தத்துவத்தோடு தான் இயங்குது. அப்போ அந்த இடத்த கொஞ்சம் சரிபடிக்கிறது நம்ம ஜாதக ரீதியாக. நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையை ஜாதகம் காட்டும். நம்ம வீட்டில் எந்த திசை கெட்டு போயிருக்குன்னு கண்டிப்பாக அந்த ஜாதகம் காட்டும். அதே மாதிரி கெடுற மாதிரி அமைக்கக்கூடாது. அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி. இப்போ உதாரணமாக ஈசானியம் கெட்டுவிட்டால் குரு, சூரியன், புதன் இந்த மூன்றும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக போயிடும். சூரியன்னா தலைமை நிர்வாகம் சார்ந்த ஒரு பிரச்சனை அங்கே இருக்கும். சில பேர்த்துக்கு ஆண் குழந்தை நல்லா படிக்கிறதில்ல, அப்படி அந்த மாதிரி தொந்தரவு, முதுகு தண்டுவோட பிரச்சனை, எலும்பு சார்ந்த விஷயங்கள். குரு பணப்பிரச்சனை, எப்போவுமே பணப்பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும். நகை போடவே முடியாது. புதன் டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை. இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ்னால் வீட்டோட பத்திரப்பதிவு, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. இன்னும் நிறையா காரகம் இருக்குது, அதெல்லாம் மறுக்கலை. சூரியன், குரு, புதன் இந்த மூணு விஷயமும் அங்கே ரொம்ப ஒரு பிரச்சனைக்குள்ளானதாக இருக்கும். ஆனால் இதுவே நம்ம வீட்டில் அந்த இடம் பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா, சூப்பராக அமைஞ்சிருச்சுன்னா, அது எல்லாமே அருமையாக இருக்கும். சிறப்பான ஒரு விஷயத்தை உண்டு பண்ணும். அப்போ ஜாதகத்தில் இது கெட்டிருந்தாலும் வீட்டில் நம்ம கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கிறதன் மூலிமா சில நன்மையான விஷயங்கள் நடக்கும் நண்பர்களே. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கங்கள்.